Hi friends, so simplification balance 13 problems நான் இப்போ சால்வ் பண்ணிடுறேன். ஸோ 5/7 ஆஃப் இது வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் இருக்குது. ஸோ இது இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. இதுவும் மிக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனுக்கு மாற்றுங்க. இதையும் மிக்ஸ் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் மாற்றுங்க. ஸோ மாற்றினீங்கன்னா 5/7 ஆஃப் என்னென்னு வரும், 19/13 வரும் இல்லையா? divided by இது 2 cents of 14 plus 5 19/7 divided by 13/4 ஓகேவா? ஸோ இது ஆஃபில் இருக்கனால அப்படியே மல்டிப்ளிகேஷனில் அப்படியே எழுதிடுங்க. டிவைடட் பை இது டிவைடட் பை இது. ஸோ அதனால் 19/7 டிவிஷனில் இருக்கிறதுனால இன்ட்டு போட்டு இதை அப்படியே ரிவர்ஸில் எழுதிடுங்க. ஐ மீன் இது இந்த நம்பரை வந்து நியூமரேட்டர்லேயும் இந்த நம்பரை வந்து டினாமினேட்டர்லேயும் எழுதிருக்கேன். ஸோ இப்படி வந்துடும். ஸோ இப்படி வந்துருச்சுன்னா நம்ம மேலே இருக்கிறது கேன்சல் பண்ணிடுங்க, கீழே இருக்கிறது கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கடைசியாக நமக்கு மிஞ்சினது என்னென்னா 5/4. சரி, இப்படி வரும். 5/1 டிவைடட் பை 4/1 வரும். ஸோ இட்ஸ் இஸ் ஈக்குவல் டு 5/1 இன்ட்டு 1/4 இட் இஸ் 5/4 விச் இஸ் இது நான் இது பண்ணிட்டேன். ஸோ இதை வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனில் மாற்றிங்கன்னா இது வரும். ஸோ 1/4 ஆன்சர். இது வந்து 15ல் வந்து 4 ஸ்கொயர் ரூட் ஆஃப் a பவர் -3 இன்ட்டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 4 இன்ட்டு a பவர் 5. இந்த 4 வெளில எடுத்துட்டிங்கன்னா 2. ஸோ a பவர் 5 இல்லையா? ஸோ 4 அப்படியே வச்சுக்கிறேன். ஸ்கொயர் ரூட் ஆஃப் ஏவை நம்ம எப்படி எழுதலாம்? a பவர் 1/2 எழுதலாமா? ஸோ இது இன்ட்டு -3 விச் இஸ் ஈக்குவல் டு -3/2. இங்கே என்ன, இங்கே ஒரு -3 இருக்குது. ஸோ அதனால் a பவர் -3 இன்ட்டு அந்த ஹாஃபு இது வந்து எப்படி எழுதலாம், என்ன ரூட் a ஈக்குவல் டு ஹாஃபுங்கிறதுனால. ஸோ இது பண்ணோம்னா -3/2 இப்படி வந்துடும். அதுக்கடுத்து வந்து நம்ம 4 வந்து 2 வெளில எடுத்துட்டோம். ஸோ a பவர் 5/2, ஏன்னா ரூட்டை வந்து இது பண்ணோன்னா இன்ட்டு 1/2 போடணும். ஸோ a பவர் 5/2. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், இது ரெண்டும் சேமாக இருந்துச்சுன்னா இது ரெண்டுத்தையும் நம்ம வந்து என்ன பண்ணிக்கலாம், ஆட் பண்ணிக்கலாம், b + c. ஸோ இது ரெண்டுத்தையும் நான் ஆட் பண்ணுறேன். ஸோ 5/2 - 3/2 is 2/2 which is 1. ஸோ 4 × 2 8. ஸோ 8 × a which is 8a. ஓகேவா? வாட் ஃப்ராக்ஷன் மஸ்ட் பி சப்ட்ராக்டட் ஃப்ரம் ஆடிங். இது ரெண்டுத்தையும் அதாவது எந்த ஒரு ஃப்ராக்ஷனை வந்து இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி சப்ட்ராக்ட் பண்ணால் நமக்கு ஆவரேஜ் வந்து 1/24 அப்படின்னு கிடைக்குது அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆவரேஜ்னு இருந்துச்சுனால நான் என்ன சொல்லியிருக்கேன், டிவைடட் பை 3. ஓகேவா? ஸோ இது வந்து இந்த ஃப்ராக்ஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. 1/4 + 1/6 which is 24 தான் எல்சிஎம். 24 எல்சிஎம் இல்லை, 12 தான் எல்சிஎம். ஓகேவா? ஃபேக்டரைஸ் பண்ணி எல்சிஎம் என்னன்றதை பார்த்துக்கோங்க. ஸோ 12 தான் எல்சிஎம். ஸோ இது வந்து 3a, இது வந்து 2. ஸோ 5/12 -x 3 வந்து இங்கே போயிடுச்சு. ஸோ இன்ட்டு 3ன்னு போட்டிங்கன்னா 3 1/8. ஸோ 5/12 -x is equal to 1/8. ஸோ -x இங்கே வச்சுக்கோங்க, 5/12 அந்த சைடு கொண்டு போங்க. ஸோ என்ன கிடைக்குது, 3 - 5, இதுக்கு வந்து 24 தான் எல்சிஎம். ஸோ 24 எடுத்துக்கிட்டிங்கன்னா 8 3s are 3a, இங்கே 3a -12 2s are. ஸோ -10 is equal to -7/24. -x is equal to -7/24. ஸோ மைனஸ் கேன்சல் ஆகிடும். x is equal to 7/24. ஓகேவா? அடுத்து அதாவது if we multiply a fraction by itself and divide the product by its reciprocal, the fraction thus obtained is 512/216. the original fraction is என்ன அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ if we multiply a fraction by itself, அதாவது நம்ம வந்து ஜஸ்ட் a/bன்னு வச்சுக்கலாம், சரியா? ஸோ அதோடையே நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா a²/b². ஓகேவா? அதுக்கப்புறமேட்டு அதை வந்து என்ன பண்ணணும், டிவைட் பண்ணும். அதாவது a/bங்கிறது ஃப்ராக்ஷன், அதாவது மல்டிப்ளையிங் அ ஃப்ராக்ஷன் பை இட் செல்ஃப் a/b which is gives us a²/b² இல்லையா? அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்க, அண்ட் டிவைட் த ப்ராடக்ட் பை இட்ஸ் ரெசிப்ரோக்கல். இந்த கிடைச்ச ப்ராடக்டை நம்ம வந்து ரெசிப்ரோக்கலில் டிவைட் பண்ணோம். a/bக்கு ரெசிப்ரோக்கல் என்ன, b/a.
ஸோ ஏ ஸ்கொயர் பை பி ஸ்கொயர் இன்ட்டு ஏ பை பின்னு மாறிடும், ஏன்னா இது மேலே போச்சுன்னா. ஓகேவா? ஸோ ஏ கியூப் பை பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 512 பை 216. ஸோ கியூப் நமக்கு தெரிஞ்சிச்சுன்னா ஈஸியாக அதை ஆன்சர் பண்ணியிருக்கலாம். ஸோ அதனால் கியூபு ஃபஸ்ட்டு 20 இது மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ ஈஸியாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதான் நான் போட்டிருக்கேன். ஏ கியூப் பை பி கியூப் இஸ் ஈக்குவல் டு 512 பை 216. ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 8 கியூப் பை 6 கியூப்டு. ஐ மீன் ஏ கியூப்டு பை பி கியூப்டு. ஸோ ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு என்ன வரும்? ஏ பை பி இஸ் ஈக்குவல் டு 8 பை 6 which is equal to 4 by 3. ஸோ அதை மிக்சட் ஃப்ராக்ஷனை பார்த்தீங்கன்னா 1 by 3 ஆன்சர். ஓகேவா? சரி, how many 1 by 8s are there in 37 1 by 2? ஸோ இது கண்டுபிடிக்கணும்னா ஒன்றுமே இல்லை, 37 1 by 2 டிவைடட் பை 1 by 8ன்னு போட்டிங்கன்னா கிடச்சிரும். ஓகேவா? இதில் எவ்வளோ 1 by 8 இருக்குது அப்படிங்கிறது கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து மிக்சட் ஃப்ராக்ஷனில் இருக்குது, இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனை மாற்றுங்க. ஸோ 75 by 2 அப்படின்னு வரும், டிவைடட் பை 1 by 8ன்னு போட்டிங்கன்னா என்ன வரும்? இந்த மாதிரி வரும், 75 by 2. இது வந்து இங்கே போயிடுச்சுன்னா மேலே போயிடுச்சுன்னா இன்ட்டு 8. ஸோ 300. ஆன்சர் வந்து 300. ஓகேவா? அடுத்து 1 by root 8 minus root 7 is equal to dash அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு என்ன பண்ணணும்? கான்ஜுகேட் எடுக்கணும் இருந்துட்டு. ஸோ கான்ஜுகேட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது, 1 by root 8 minus root 7க்கு அப்படியே இது வந்து root 8 plus root 7 போட்டிங்கன்னா root 8 plus root 7 போட்டிங்கன்னா அதுதான் வந்து கான்ஜுகேட். ஓகேவா? இப்படி வந்துடும். இப்படி வந்துச்சுன்னா root 8 plus root 7 by இது வந்து என்னது? a plus b into a minus b ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர். ஸோ 8 minus 7 root 8 plus root 7 கிடச்சிருச்சா? ஸோ இப்போ இந்த இதுக்கு வந்து இது எக்ஸ்ன்னு வச்சுக்குவோம். ஸோ போடணுன்னா இங்கே போட்டிருக்கேன், சால்வ் பண்ணியிருக்கேனா? இங்கே சால்வ் பண்ணியிருக்கேன். ஓகே, இப்போ இதுதான். ஸோ ரூட் எக்ஸ் வந்து 196 வந்து 14 ஸ்கொயர்டு நமக்கு தெரியும். ஸோ 14 எழுதிக்கிறோம். இதை மட்டும் ரூட்டில் வச்சுக்கிறோம், கீழே இருக்கிறது ரூட்லேருந்து வெளியே எடுத்துரும். ஸோ இங்கே போட்டோம்னா ரூட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு இது பண்ணோம்னா 18 வரும். ஸோ இது பண்ணோம்னா இது எக்ஸ் வேணுங்கிறதுக்கு இதை ஸ்கொயர் பண்ணும், ரெண்டு சைடுமே ஸ்கொயர் பண்ணோம்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 18 ஸ்கொயர் விச் இஸ் 324. ஸோ அதனால தான் நான் சொன்னேன் 18 into 18 அதாவது 324 வரும். நம்ம வந்து இது மனப்பாடமாக நமக்கு தெரிஞ்சிருக்கணும், அப்போ தான் டக்குன்னு ப்ராப்ளம் சால்வ் பண்ண முடியும். அடுத்து the value of root 8 1 by 3. ஓகேவா? இது ஆல்ரெடி root 8 வந்து root 8 அப்படின்ட்டு இருக்குது. ஸோ 8 1 by 2ன்னு எழுதிக்கலாம். ஓகேவா? 8 1 by 2ன்னு எழுதிக்கலாம். அது போக 8 1 by 2 வந்து 1 by 3 வேறு இருக்குது. ஓகேவா? ஸோ 8 நம்ம என்னென்னு எழுதலாம்னா 2 cubedன்னு எழுதலாம். ஸோ 2 cubed ஆஃப் 1 by 2 அது ஆஃப் 1 by 3. ஓகேவா? ஸோ நம்ம பவரை மட்டும் வச்சு இது பண்ணலாம், 3 into 1 by 2 into 1 by 3. ஸோ இதுவும் கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ 2 power 1 by 2 என்னது? 2 power 1 by 2 என்னது? ரூட் 2. ஓகேவா? அவ்வளோதான் ஆன்சர். ஓகேவா? சால்வ் பண்ணியிருக்கேன், பார்த்துக்கோங்க. அடுத்து 22nd. இது நமக்கு தெரியும், ரூட் 3 power n வந்து என்னது? 9 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், ரூட்டில் இருந்துச்சுன்னா என்ன பண்ணணும்? 1 by 2ன்னு போட்டுக்கணும். ஸோ இது வந்து 3 power n by 2ன்னு வந்துருமா? ஸோ 3 power n by 2 is equal to 9 இல்லையா? இப்போ n by 2 is equal to 9. அப்போ n by 2 இது வந்து அப்போ 3 power n by 2 is equal to 3 ஸ்கொயரு. ஏன் 9 வந்து 3 ஸ்கொயர் இல்லையா? அப்போ n by 2 is equal to 2. பவரை மட்டும் கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஸோ n is equal to 4. ஓகேவா? n is equal to 4. ஓகே, சால்வ் பண்ணியிருக்கேன். அங்கேயும் சால்வ் பண்ணி காமிச்சிட்டேன், இங்கேயும் சால்வ் பண்ணிட்டேன். ஓகே, அடுத்து இதை மட்டும் ரூட்டை இப்போ விட்டுருங்க, இதை மட்டும் நம்ம எடுத்துக்குவோம். இதை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா கான்ஜுகேட் என்ன? இதுக்கு அப்படியே வந்து இது ப்ளஸ்ஸாக இருந்துச்சுன்னா மைனஸில் போடுங்க, மைனஸாக இருந்துச்சுன்னா ப்ளஸில் போடுங்க, அது கான்ஜுகேட். ஓகேவா? எடுத்திங்கன்னா என்னது? ரூட் 2 minus 1 the whole squareன்னு வந்துருமா? இது வந்து a plus b into a minus b. ஸோ ரூட் 2 square minus 1 squared. ஸோ
இப்படி இருக்குது. ஸோ அந்த ரூட்டை வந்து இப்போ வந்து அந்த ரூட்டை மறுபடியும் போட்டுக்கிறோம். ரூட்டை போட்டுக்கிட்டோம்னா இது வந்து ஸ்கொயர் ரூட் ஃபார்மேட்டில் இருக்குது. ஸோ அதனால் ஒரே ஒன்று தான். இது வந்து என்னது √2 - 1 × √2 - 1 தான் என்னது இஸ் ஈக்குவல் டு √2 - 1 த ஹோல் ஸ்கொயர்டு. ஸோ இது வந்து ரூட்டுங்கிறதுனால ஒன்று கேன்சல் ஆயிடுச்சு. ஸோ √2 - 1 2 - 1 1. ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 1. ஸோ √2ஓட வேல்யூ ஞாபகம் வச்சுக்கோங்க. √2ஓட வேல்யூ 1.414. √3ஓட வேல்யூ வந்து 1.732. இது ரெண்டுமே ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ரெண்டும் தான் வந்து கேட்பாங்க. ஓகேவா? ஸோ 1.414 - 1 0.414. ஸோ 0.414. இந்த வேல்யூ ரெண்டு வேல்யூ மட்டும் 1.414. இது வந்து √2ஓட வேல்யூ. √2ஓட வேல்யூ. இது வந்து √3ஓட வேல்யூ. கையில் கேமராவை பிடிச்சிக்கிட்டு என்னால் வந்து எழுத முடியல, கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. √3ஓட வேல்யூ. ஓகேவா? 1.732. அது வந்து 1.414. ஓகே, அடுத்த ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். இது வந்து ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம். ஓகேவா? ரூட் ஆஃப் இது வந்து நமக்கு கொடுத்துட்டாங்க. இப்போ ரூட் ஆஃப் இது என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து இதோட இது வேல்யூ என்ன அது கொடுத்தாச்சு, 135 கொடுத்தாச்சு. ப்ளஸ் இது வந்து என்னது 2 இருக்குது. 2, அதாவது பாயிண்ட்டுக்கு மேலே 2 இருந்துச்சுன்னா அங்கே ஒரு புள்ளி வைங்க. ஓகேவா? அப்போது ப்ளஸ் 13.5. இதில் வந்து 4 இருக்குது புள்ளி, அதாவது டெசிமல் பிளேஸஸ்க்கு அப்புறம் 4 இருக்குது. ஸோ அது வந்து 2 தள்ளி புள்ளி வைங்க. இங்கே 4 இருந்துச்சுன்னா 2 தள்ளி புள்ளி வைக்கணும். இங்கே 2 இருந்துச்சுன்னா 1 தள்ளி புள்ளி வைக்கணும். ஓகேவா? ஸோ புள்ளி வைங்க. ப்ளஸ் 1.35 விச் கிவ்ஸ் யூ, இது 3 ஆட் பண்ணிங்கன்னா 149.85 வந்துடும். ஓகேவா? இதுவும் நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஓகேவா? ஸோ எல்லாத்தையும் சால்வ் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். இங்கே ஒன்று இருக்குது. ஸோ 24 வந்து இதுவும் கான்ஜுகேட் எடுங்க. கான்ஜுகேட் எடுத்திங்கன்னா இந்த மாதிரி வரும். ஸோ 4 + √2 × √2 - 1 விச் இது வந்து a + b × a - b. ஸோ இது இப்படி இருக்கிறதுனால இதை வந்து இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இதில் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணிங்கன்னா இப்படி கிடைக்கும். ஓகேவா? 4 × √2 - 1, அப்புறம் √2 × √2 - 1 விச் gives us இப்படி ஒரு ஃபார்மேட் கிடைக்கும். 4 √2 - √2 3 √2 -4 + 2 வந்து -2. ஸோ இதுதான் ஆன்சர். இதுதான் ஆன்சர். பட் நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ரூட்டோட வேல்யூ என்ன 1.414. இதை × 3 போட்டிங்கன்னா 4.242 வரும். -2 போட்டிங்கன்னா 2.242 ஆன்சர். ஓகேவா? ஸோ மறுபடியும் காட்டுறேன், பார்த்துக்கோங்க. ஸோ 25th செம்ம நான் சால்வ் பண்ணிட்டேன் ஆல்ரெடி. ஸோ பார்த்துக்கோங்க. ஓகேவா? ஸோ இதோட எனக்கு தெரிஞ்ச சிம்பிளிஃபிகேஷன் டாபிக் முடிஞ்சு. நான் மறுபடியும் சொல்கிறேன், இது எல்லாமே ரொம்ப ஈஸியான ப்ராப்ளம்ஸ், ஆனால் மாடரேட்டான ப்ராப்ளம்ஸும் நான் எடுத்துகிட்டு வரேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.